காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வது மாதத்தின் முதல் நாள் 5 மாதங்களை கிருபையாய் நடத்தின தேவனை ஸ்தோத்தரிக்க துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருந்தாரா? ஹல்லேலூயா. எல்லா இக்கட்ல எல்லா நெருக்கத்துல மனுஷன் இல்லை, நம்ம நம்புற அநேக காரியங்கள் இல்லை, ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் நம்மளோடே கூட நடந்தாரா? ஹல்லேலூயா. 6வது மாதத்தின் முதல் நாள் கிருபையாய் 2025வது ஆண்டை தொடங்கின அநேகர் இன்னைக்கு இதை பார்க்கல. ஆனா ஸ்தோத்திரம், உங்களையும் என்னையும் இந்த 6வது மாதத்தின் முதல் நாளை நம்மை கூட்டி சேர்த்து இந்த புதிய நாளுக்குள் புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க வைத்திருக்கிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5 மாதமும் எத்தனையோ காரியங்கள், அநேகர் உங்களை பார்த்து நீ இன்னும் பெற்றுக்கொள்ளலையே, நீ சாதிக்கலையே, உனக்கு கூடலையே அப்படி சொல்லுவாங்களா இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா உங்களுக்கு தெரியும், உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எது இல்லையோ எது இருந்ததோ ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் ஆராதிக்கிறவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை மீட்டெடுத்தவர், உயிரோடே இருக்கிறவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்காக கூட ஒரு உயிருள்ள தேவன் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் மரித்தவரும் இல்ல, மரணத்துல அடங்கி போனவரும் இல்ல, உயிரோடு இருக்கிறவரானால சில லேட்டுகள் சில தாமதங்கள் என் வாழ்க்கையில இருக்குது. ஆனா என் நம்பிக்கை உயிரோடு இருக்கிறவர் செய்வேன் என்று சொன்னதை செய்தே முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட இந்த புதிய மாதத்துக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன் என்று உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க. நீ நம்பி இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறவர். எது இழந்து போனாலும் எது இல்லையோ எது வெறுமையோ அதை உருவாக்குவார், அதை மீண்டும் கட்டி எழுப்புவார், அதை எழுப்பி நிறுத்தி அவருடைய நாமத்தை அதுல மகிமைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவனை, அந்த உன்னதமான தேவனை, அந்த உயர்ந்த தேவனை, உயிரோடு இருக்கிற தேவனை, மகிமை பொருந்தினவரை, மகத்துவமானவரை, ஸ்தோத்திரம், சொன்னதை செய்து முடிக்கிறவரை, நமக்கே தெரியாம நம்மை சுத்தி ஒரு வேலியை போட்டு வைத்திருக்கிறவரை, ஹல்லேலூயா, சத்துருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதவரை, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறத அவன் கண்டு அநேக பகுதியில இதுவரை வெட்கப்பட வைத்தவரை இந்த காலை வேளையில இந்த 1ஆம் தேதி வேளையில ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம இப்ப ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 இயேசு ராஜா. அல்லேலூயா. யோவான்ல இப்படி ஒரு வசனம் இருக்கும் கடைசி அதிகாரத்துல, அவர் செய்த அதிசயம் நிறைய இருக்குது, சொல்ல போனா முடியாது. ஸ்தோத்திரம். நினைத்து திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நானும் நீங்களும், நம்மளோட பலவான்கள் அநேகர் உலகத்தில் இல்லை, நம்மளோட ஞானவான்கள் இல்லை, நம்மளுடைய சௌகரியவான்கள் இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், உலகம் ஞானி என்று சொன்னவனை கர்த்தர் விட்டுட்டாரு. பைத்தியங்களை இல்லாதவனை, உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். எதற்கு? அவர் நாம மகிமைப்பட, அவரே கர்த்தர் என்கிறத பூமியின் ஜனங்கள் அறிந்து கொள்ள. ஸ்தோத்திரம். இந்த ஸ்லாக்கியத்தை தந்த தேவனை இந்த காலை வேளையில நம்ம ஆராதித்திருக்கிறோம். ஒரு மிசை கூட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த நாள் அப்படி இந்த மாதத்தை அப்பா கரத்துல தந்து, இயேசுவே வேண்டிய வார்த்தை எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த வார்த்தையானவர் ஒவ்வொரு மாசம் எங்களுக்கு வெளிப்படுகிறதுனால தான் நாங்க பிடித்து நிக்கிறோம். ஏசப்பா இந்த மாதத்துல என்ன எங்களோடு இடைபடுகிறீரோ அது எங்களோடு இடைபடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அந்த தேவனை நாம் உயர்த்தி ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தி இருக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தம் யோபுவின் சரித்திரத்தின் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தீர். நீர் யோபுவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவன் வீட்டையும் சுற்றி வேலி அடைத்தீர். அவன் கையின் கிரிகைகளை எல்லாம் ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து பெருகிற்று. மூன்று காரியங்கள் கர்த்தர் யோபுவை அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து காக்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னையும் உன் வீட்டையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து காத்து உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன், உன் சம்பத்து தேசத்தில் பெருகும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு தருகிறார். சோர்ந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஏதோ ஒன்றை நினைத்து ஏதோ ஒரு காரியமாய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த முதல் நாளில் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் நீங்கள் ஏதாவது பிரயாசத்தோடு இருப்பீர்களானால் இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிற இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த யோபுவை குறித்து நாம் பார்ப்போமானால்
இந்த யோபு ஒரு பெரிய செல்வ சீமானாய், சம்பத்துக்கள் நிறைந்த தேசத்தில் சம்பத்து பெருகி இருந்தது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால். அவ்வளோ மகா பெரிய பிரபு. ஆனால் சாத்தான் அவர் மேல் கண் வைத்த பொழுதோ எல்லாம் ஒரே நாளில் பறிக்கப்பட்டு போயிற்று. நம்முடைய வாழ்க்கையில் பல இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம். பல காரியங்களை நாம் எதிர்பாராத விதத்தில் சந்தித்திருக்கிறோம். வியாதிகளை சந்தித்திருக்கிறோம். ஆனால் எல்லாம் ஒரே நாளில் வருவதில்லை. ஆனால் இந்த யோபுவோ கர்த்தருக்கு பயந்தவன். 1ஆம் அதிகாரம், யோபுவின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, யோபு சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவ்வளவு நல்ல ஒரு மனிதன். ஆனால் சாத்தான் அவன் மேல் கண் வைத்த போது ஒரே நாளில் தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனாலும் சோர்ந்து போகவில்லை. அநேக பயம் திகில் அவனை ஆட்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை விட்டு அவன் தூரம் போகவில்லை. கர்த்தரை இறுக பிடித்து கொண்டான். பாருங்கள், அவன் முதலாவது ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து சொல்கிறான். அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் சொல்கிறது, தபேயர் அவனுடைய எல்லா கழுதைகள் மேலும் எருதுகள் மேலும் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போன செய்தியை வந்து சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் ஓடி வர்றான். அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஓடி வந்து சொல்கிறான். 16வது வசனத்தில் அவருடைய ஆடுகளை எல்லாம் என்ன செய்துடுறாங்க, வானத்தில் இந்த அக்கினி விழுந்து அதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போயிடுச்சு. அவருடைய வேலைக்காரர்கள் அநேகர் மரித்து போனாங்க. இன்னும் 17வது வசனத்தில் பாருங்களேன், அந்த 17வது வசனம் சொல்லுறது, அவனுடைய ஒட்டகங்கள் மேல் பவுஞ்சாக கல்தையர் 3 பவுஞ்சாக வந்து அதனுடைய ஒட்டகங்களின் மேலே விழுந்து அவர்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்து நிற்கிறான். இறுதியாக அவனுடைய 10 பிள்ளைகள் அவர்கள் சேர்ந்து ஒன்றாக நல்ல ஒரு சகோதர சிநேகத்தோடு கூடி அவர்கள் சந்தோஷமாக விருந்துண்டு கொண்டிருக்கும் பொழுது பயங்கரமான காற்று வீசி அவனுடைய வீடு கீழே விழுந்து அத்தனை பேர் சேர்ந்து மரித்து போகிறாங்க. இந்த செய்திகளெல்லாம் கேட்டு அவன் துவண்டு போகிறான். அது மாத்திரமா, அவனுடைய சரீரமெல்லாம் பருக்களால் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் வியாதிப்பட்டு புண்ணாகி அவன் வேதனைப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம் சகோதர சகோதரிகளே, எவ்வளோ பெரிய இழப்பு. ஆனால் இந்த இழப்பின் மத்தியில் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. காரணம், அவன் அவரை இறுக பிடித்து கொண்டான். எந்த சூழ்நிலை அவனுடைய விசுவாசத்தை விட்டு அவன் தளர்ந்து போகவில்லை, அவரை மறுதலிக்கவும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறுபாடாக இருந்தாலோ, காரியங்கள் வேறுபாடாக இருந்தாலோ, நாம் அவரை மாத்திரம் பற்றி கொண்டு அவரை விட்டு விலகி போகாதபடிக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி உறுதியாய் நிற்போமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்கும். பெரிய அற்புதம் நடக்கும். இதே யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இதில் யோபு தனக்காகவும் தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்புகளை மாற்றினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் வரும் பொழுது அதையே நினைத்து கொண்டு நமக்காக மாத்திரம் ஜெபித்து கொண்டு நாம் இருப்போமானால் நாம் யோபுவை போல எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது கடினமான காரியம். ஆனால் யோபுவோ தன் சூழ்நிலையை மறந்து யார் யார் அவனுக்காக பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை போல பாடுள்ள மனுஷர்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக யார் யார் ஜெபிப்பார்களோ அவர்களுக்கு தேவன் அவர் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை தருவது நிச்சயம், தருவது நிச்சயம். பெரியமானவர்களே, இந்த யோபு 42வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, யோபு 42 வசனம் சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அவன் எப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை இந்த கஷ்ட சூழ்நிலையில் அவர் கொடுக்கிறார் பாருங்க. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்குமானால், அதிலே நாம் உறுதியாக இருப்போமானால், நம்முடைய சூழ்நிலைகளை தாண்டி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். யோபு இழந்த எல்லாவற்றை பார்க்கிறோம், ரெட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபுக்கு எல்லாவற்றையும் 2 பங்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன காரியங்கள் ஏதாகிலும் இருக்குமானால் இந்த மாதம் திருப்பிக் கொள்ளுகிற மாதமாக இருக்கும். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நமக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுவோம். அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய உடைமைகள் எல்லாவற்றிலும் அவருடைய
பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நிறைவாய் தங்கி இருக்கும். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோம். இந்த வாக்குத்தத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுவோம். ஒவ்வொரு நாள் இந்த மாதம் முழுவதும் நாம் அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, இயேசுவே, எங்கள் வீட்டையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடையும் என்று சொல்லி நமக்குண்டான எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் வேலியடைத்து காத்துக்கொள்ளுவார். சத்துரு உட்புதலும் குடி ஓடி போகுதலும் இல்லாதபடிக்கு நம்மை வேலியடைத்து காத்துக்கொள்ளுவார். எல்லாவற்றிலும் தேவனுடைய நடத்துதலை நாம் பார்ப்போம். நாம் கையிட்டு செய்கிற வேலைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் அதையும் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, அவர் நம் சம்பத்துகளை பெருக பண்ணுவார். இந்த மாதத்தில் நாம் எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு நன்மைகள் உண்டாகும். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு கைகூடி வரும். நாம் நினையாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து நம் சம்பத்துகளை பெருக பண்ணுவார். ஆசீர்வாதமான இந்த மாதத்தை நாம் தேவனுடைய இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட தொடங்குவோம். அவர் நம்மோடு இருக்கிறார். யோபுவோடு இருந்த கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான வார்த்தையை நாம் ஆமேன் கேட்டோம். இந்த மாதத்தில் யோபுவை எப்படி அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்தாரோ அதுபோல் நம்மை வேலி அடைத்து அவர் காக்க வல்லவர். அது மட்டும் இல்லை, அவர் சம்பத்தை பெருக பண்ணுகிற தேவன். நம்முடைய எல்லாவற்றிலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாள் நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக நம்முடைய கண்களை மூடி நாம் தொடங்கும் போதே நம்ம ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளோ நன்மை செஞ்சீங்களே நம்ம ஸ்தோத்தரித்திருக்கிறோம். இன்னும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்ய போகிறார். அதற்காக நன்றி செலுத்தி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவே என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த அதிகாலை நேரத்தில் இந்த ஒரு மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஒருவேளை ராத்திரி முழுவதும் அதிகாலையில் எனக்கு என்ன வார்த்தை கிடைக்குமோ என்று ஒருவேளை நீங்கள் படுக்கையில் இருந்து எழுந்து கொண்டிருக்கலாம், எழும்ப முடியாமல் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த நாள் ஒருவேளை ஆண்டவர் ஒரு இன்டர்வியூக்கு அல்லது ஒரு எஜுகேஷன் ஏதோ உனக்கு போகிறதுக்கு காத்துட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் வேண்டிய வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏன்னா அவர் வேலி அடைக்கிற தேவன். நீங்கள் வெளியே போனால் வேலி அடைப்பார், உள்ளே வந்தால் வேலி அடைப்பார். ஆமீன். தூரமாக போனால் வேலி அடைப்பார். பிள்ளைகள் தூரத்தில் இருக்கலாம், கணவன் தூரத்தில் இருக்கலாம், மனைவி தூரத்தில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் கர்த்தர் வேலி அடைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பக்கத்துக்கும் மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அவரை அப்படியே நம்ம கொண்ட ஜனம் இவ்வளோ பாக்கியம் உள்ளது. அப்படிப்பட்ட தேவனை கொண்ட ஜனம் இவ்வளோ பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஜூன் மாதத்தில் இயேசுவா உங்கள் பிரசனத்துக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. பக்தன் சொன்னது போல கர்த்தருடைய பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் செய்கிற யுத்தத்தை நாங்கள் காண்போம் ஆண்டவரை. நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன்னு சொன்னீங்க ஆண்டவரை. யோபுக்காக நீங்கள் யுத்தம் செஞ்சீங்கப்பா. யோபுக்காக அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய நண்பர்கள், ஆமேன், இன்னும் அவன் பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் அவனை குறித்து நல்லாவே பேசலானா என் தகப்பன் அவனுக்காக எழும்புறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை எங்களை குறித்து ஆண்டவரே அநேகர் நல்லா பேசாமல் இருக்கலாம், எங்களை குறித்து ஆமேன் வேதனைப்படும்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தரின் எங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. உங்கள் கிருபை எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் வியாதியோடு போராடுற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அப்பா, இன்னும் வறுமையினால் இன்னும் கத்தாவே தங்க இந்த மழைக்காலத்தில் தங்க இடமின்றி உடுக்க உடையின்றி தவிப்பவர்கள் இருக்கலாம் கத்தாவே. யாராயிருந்தாலும் என் தேவன் நடத்த வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஆண்டவர் சிறியவனுக்கும் எளியவனுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் அப்பா. கர்த்தர் உதவி செய்கிற இம்மானுவேலராய் கடந்து வந்திருக்கிறதற்காய் நன்றி அப்பா. எந்த நோக்கத்தோடு பிள்ளைகள் காலையில் அதிகாலையில் சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அந்த இருதயத்தின் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவீராக என்று செபிக்கிறோம். அவருடைய இருதய விருப்பம் நிறைவேறட்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்று தாவீதோடு கூட இருந்தவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் ஆண்டவரே, சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் தான் ஆண்டவரே. ஆனாலும் ஒரு நாள் தாவீதை உயர்த்தி ஒரு ராஜாவாய் அழகு பார்த்து ஆண்டவரே அவன் சமாதானமாக இருக்கும்படியான கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவின் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீங்க. இன்னைக்கு அநேகர் எங்களுக்கு வாக்கு தத்தம் கிடைச்சது 6 மாத காலம் ஆகுது, இன்னும் நிறைவேறையிலே நினைச்சிட்டு இருக்கலாம் கர்த்தாவே. கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அப்பா நம்பி அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற காத்திருக்க கிருபை தருவீராக தகப்பனே. இந்த நாளிலும் புது வருடத்துக்குள்ள ஆண்டவரே
புது பிறந்த நாளுக்குள்ள ஆண்டவரே என்றாகிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்போ அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி ஆமென் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உன்னை கழுகுக்கு சமானமாய் உன் வாழவை தாக்குவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளுடைய வயதை வாழவை தாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் கூட இந்த நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் திருமண ஆமென் முடிந்து திருமண நாளுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். அவங்கவுங்க என்னென்ன ஒருத்தரும் தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒருவேளை பிள்ளைக்காக காத்திருக்கலாம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே இந்த வருடத்தில் எங்கள் பிள்ளைக்கு ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஒன்று செய்யணும்னு பலவிதமான எண்ணத்தோடு காத்திருக்கலாம். அவருடைய எண்ணத்தையெல்லாம் அறிகிற தேவன் இந்த புது வருடத்தில் கால் வைக்கும்போது ஆண்டவரே தம்பதிகளாய் தேவனுடைய அன்பை உணரத்தக்கதாய் கர்த்தாவே எந்த விதத்தில் சுவாமி ஒருவேளை ஆண்டவரே எந்த காரியத்தில் நாங்கள் இதை இழந்து விட்டோம், இனி எங்கள் வாழ்க்கையில் இது இருக்குமா இல்லையா என்று கூட திகைத்து போய் காணப்படலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆமேன் உருவாக இல்லாதவற்றை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தை ஏற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருகச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது தகப்பனே, ஒன்றும் தடைபடாது கர்த்தாவே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதுவும் தடைபடாதபடி ஆமென் இந்த வருஷத்தை முழுவதும் நாமே நெய்யாய் பொழியப்படுகிற தேவன் ஆண்டவர், வருஷத்தை சமாதானமாய் செய்கிற தேவன் கர்த்தா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெய்வ சமாதானமும் சந்தோஷமும் நாள் முழுவதும் நிறைந்திருக்கட்டுமே என்று ஜெயிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறோம். பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டாண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக காத்திருக்கிற தகப்பன் தாய்மார் இன்னும் பிள்ளைகள் உண்டு ராஜா. எஜுகேஷனுக்காக எது படிக்கணும் எப்படி போகணும் என்ன செய்யணும் தெரியாத இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. யார் யாருக்கு என்னென்ன ஆலோசனை வேண்டுமோ அந்த இடத்துல ஆலோசனை கர்த்தராய் கடந்து வருவீராக என்று ஜெபிக்கிறேங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீரட்டு போவார்கள் ஆண்டவரே. ஆனால் அது கூடுனாலும் நல்லா இருக்கா. அதனால் என் தகப்பன் அந்த இடத்துல ஆலோசனை கர்த்தராய் தகுந்த ஆலோசனை ஏற்ற ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. இது போகிற இடத்துலலாம் ஆண்டவரே, விதைக்கிற இடத்துலலாம் கர்த்தாவே அப்பா எங்கெல்லாம் அது பாய்ந்து போகிறதோ அங்கெல்லாம் தகப்பனே அப்பா விளைய செய்வீராக ராஜா. அறுவடையை காணும்படியாக கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எந்தெந்த இடங்களுக்குள்ளே போகணுமோ அங்கே அது போகிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். கடந்த நாட்களில் நாங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் கர்த்தர் எங்களுக்கு திறந்து தந்ததற்காய் நன்றி அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னும் செய்வீர் ஆண்டவரே, இன்னும் செய்வீர். தடைகளை மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம், தடைகளை மாற்றின தேவனுக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீடியாஸில் இருக்க பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் கர்த்தாவே. அநேக கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் அது போகும்போது நேர்த்தியாய் செய்யத்தக்க கிருபை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா ராஜா. நீர் எவ்வளோ நல்ல தகப்பனப்பா. உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை கர்த்தாவே, உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அநாதைகள் ஆண்டவரே இன்னும் சாப்பிட ஆண்டவரை அவங்களால முடியல அல்லது வயோதிபர்கள் என்று ஆண்டவரை மத்தியான நேரத்தில் அந்த சாப்பாட்டுக்காக உணவிற்காக ஏங்குகிற பிள்ளைகளை ஆமேன் அந்த போஷிக்கிற திட்டத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. யார் யாரெல்லாம் கர்த்தாவே மனமுந்து வருகிறார்களோ கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்னும் ஆண்டவரே தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மத்தியில் செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தெய்வீக சமாதானம் ஒரு நிரப்பணமே ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளிலும் காலையில் முடித்து ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தோடு கூட தங்களுடைய வேலைக்கு புறப்பட்டு போகிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. நீண்ட நேரம் டிராவல் பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரை சின்ன சின்ன தங்களுடைய சுய தொழில் செய்கிறவர்கள் உண்டு ராஜா. டிரைவிங் பண்ணுறவங்க உண்டு தகப்பனே. பெரிய பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க உண்டு. பல தரப்பட்ட மக்கள் உண்டு ஆண்டவரே. எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி அவர்களுக்கேற்ற ஆசீர்வாதத்தை என் தகப்பன் பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. சாயங்காலம் வரும்போது சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் அப்பா பாதத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொரு மாதம் முழுதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க தகப்பனே. அப்பா எம்எம்ஜே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எம்எம்ஜே மூலமாக ஆமென் புறப்பட்டு வர்ற வார்த்தைகள் ஆண்டவர் அநேகரை உருவாக்கட்டுமே என்று ஜெபிக்கிறோங்க தாவே. எம்எம்ஜே ஆண்டவர் குடும்பத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஃபவுண்டர் குடும்பத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியா எங்களுக்கு மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. பகலில் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்